அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோவை எல்லாரும் கேளுங்க. ஆத்து மண்ணு சேனல் நேயர்களே, தலைக்காணி மேலே வீடியோ வச்சு ஆடியோ மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா இந்த மானாம்பதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா இங்கே ஜியோ நெட்டு 4G சரியாக கிடைக்கல. இப்போது கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன். அந்த ஆடியோவை கேளுங்க ஃபுல்லாக. இந்த ஆடியோ அம்பானிக்கிறான் பற்றியா, அந்த புறம்போக்கு நாய்க்கு போய் சேரணும். அந்த கைசாட தேவடியா பையனுக்கு ஜியோ நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணால் கஸ்டமர் கேருக்கு போக மாட்டேங்குது. அதர் நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணால் மட்டும் ஜியோ கஸ்டமருக்கு போகுது. இதை கேளுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். தயவு செய்து உங்கள் ஜியோ எண்ணில் விடவும். நீங்கள் தற்போதுள்ள ஜியோ வாடிக்கையாளர் இல்லையென்றால் உங்கள் பட்டியலுக்க மொபைல் எண்ணை விடவும். நான் ஜியோ ஃபோன்லேருந்து கால் பண்ணல, ஜியோ சிம்லேருந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணுறேன். இது எங்கள் அப்பாவோட கான்டாக்ட் நம்பரு. இதிலேருந்து கால் பண்ண மட்டும் ஜியோ கஸ்டமருக்கு கால் கனெக்ட் ஆகுது. என்ன ஃப்ராட் வேலை பண்ணி வச்சுருக்கான் அம்பானி தேவடியா பையன். அவன் பொண்டாட்டி தாலி அரக்கா. இப்போ பாருங்களேன், காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் கனெக்ட் ஆகுது. என்ன பூலாட்டம் பண்ணி வச்சுக்கிறானுங்க தேவடியா பசங்க, புறம்போக்கு பசங்க. மோடி திருட்டு கைத மாதிரி கோடி கணக்கில் சலுகை. ஹலோ வணக்கம் மேடம், என் பேர் தனிகேஷ்குமார். 2 நாளைக்கு முன்னே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஃபோன் நம்பர் ஜியோ நம்பர் சொல்கிறேன் மேடம். இது அதர் மொபைல் நம்பர் 6380 4978 92. எஸ் தனிகேஷ் குமார். மேடம், நான் லொக்கேஷன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 4G நெட்டு சுத்தமாக கிடைக்கல, கால் பேசுறதுக்கும் ஃபோன் நெட்டு கிடைக்கல அப்படின்னு நான் சனிக்கிழமையாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ நான் சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கேட்கல. கேட்குது, சொல்லுங்கள். சரி, சரி. இல்லை, இது இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இது என்னைக்கு சரியாகும், டைம் எதனா சொல்ல முடியுமா? ஏன்னா 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணி வேஸ்ட்டாக ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் டெய்லி 1.5 GB வேஸ்ட்டாக போகுது. எனக்கு அந்த 1.5 GB திருப்பி கொடுப்பீங்களா? ஹலோ. சரி மேடம், நான் ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்திரமேரூர் தாலுக்காலேருந்து பேசுகிறேன், தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? தமிழ்நாட்டில் இருக்கா, வெளியே இருக்குங்களான்னு? சரி, சரி மேடம். மேம், இப்போ
ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி. இப்போது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டரில் ஜியோ பூஸ்டர் ஒன்று இருக்குது. அந்த டெக்னீஷியன் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைக்குங்களா தமிழ்நாட்டில்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம். இப்போ மேட்ச் டைம், ஏஷியா கப் மேட்ச் போயிட்டுருக்கு. எதுவுமே பார்க்க முடியல. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க முடியல, ஃபேஸ்புக் வீடியோ பார்க்க முடியல, ட்விட்டர் யூஸ் பண்ண முடியல, டெலிகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே யூஸ் பண்ண முடியல மேம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி சார். சார் செக் பண்ணதுக்கான டவர் தான் சார் ப்ராப்ளமாக இருக்குது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டவர் இன்னால் தான் வரல அப்படின்றது. ஸோ என்னால் பார்க்க முடியல இல்லை என்ன ப்ராப்ளம் நம்ம போயிருக்கு அப்படின்ட்டு. செகண்ட் வீட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் சீக்கிரமாக ரெடி பண்ணுறது பண்ணுறது. ஸோ எந்த வீட்டில் சரி பண்ணிடாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார். சார் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் சார். மேடம், இப்போது நீங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் பெங்களூர், மும்பை வெளியெல்லாம் நல்லா கிடைக்கும். அங்கே வந்து 5G கிடைக்கும். இங்கே 5G ஓடிட்டுருக்கு மேம். நான் வந்து 4G மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 4G நெட்டு கிடைக்கிது. இப்போது 10-15 நாளாக கிட்டத்தட்ட ஒன்றுமே கிடைக்கல. 1.5 GB வேஸ்ட்டாக போகுது மேம். 299 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணேன், எதுவுமே பார்க்க முடியல மேம். ஹலோ, லைனில் இருக்கீங்களா? புரியுது. நீங்கள் டவர் அங்கே வீட்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனைங்க. இதை அப்டேட் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி நீங்கள் மொபைல்ஸை பேசிட்டு இருக்கீங்க ரெடியாகலாம் சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்கன்னு பேசுகிறேன். நான் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்கள் ஃபோன் மாடல் டார்ச்சர் எல்லாத்தையும் வெளியாக வேண்டாங்க. மேடம், இதே தான் மேடம் எல்லா கஸ்டமர் கேர் அதிகாரியும் சொல்கிறாங்க. விரைவில் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். ஆக்சுவலி இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க்கு நடக்குதா இல்லையா கரெக்டாக உண்மை சொல்லுங்கள் மேம். எனக்கு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெடி ஆகாதனால மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் 2000 பேர் ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேம். இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. ஓகே ஓகே சார். எனக்கு எல்லாரும் இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் ரெஃபராக ரெடி பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் லிஸ்ட்டு மெசேஜ் டேட்டா எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக அதை ஆக்ஷன் எடுத்து சரி பண்ணுறோம் சார். சரிங்களா? சரி மேடம், இப்போ எனக்கு டெக்னீஷியன் கான்டாக்ட் நம்பர் யாராவது எனக்கு கொடுக்க முடியுங்களா? சரி சார். ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கேன். இந்த டீமே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க சார். இது சம்மந்தமாக சார் 24 hours இல்லை சார். இதே தான் மேம். ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ கால் பண்ணி பேசுறதுக்கு 48 hours இல்லை 24 hours டெக்னீஷியன் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் யாருமே கால் பண்ணலை மேம். ஹலோ, லைனில் இருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் உங்கள் கம்ப்ளைண்ட் நம்பர் அனுப்பியிருக்கேன் சார். இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம் சார். சரி நம்பர் உங்களோட இது அனுப்பியிருக்கேன். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அது வெளியே வரும். ஸோ நீங்கள் கால் பண்ணுறாமல் நான் இதை அப்டேட் பண்ணிக்கிறேன் சார். சரிங்க மேம். இது வந்து நாளைக்கு இல்லை, இன்றைக்காக கூட சில கஸ்டமர் வந்து அதர் நெட்வொர்க் மாறுறதுக்காக போயிருக்காங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே மாறிடுவேன் அதர் நெட்வொர்க். இங்கே நல்லா இருக்குது. அதர் நெட்வொர்க் நல்லா இருக்குது. நல்லா வந்த ஜியோ நெட்வொர்க்கு வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது. தெருவில் மாடிக்கு போனால் கூட வர மாட்டேங்குது. ஹலோ, ஓகே சார். சாரி சார். கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் சார். ஓகே மேடம், நன்றி மேடம், தேங்க்யூ. எனக்கு தயவு செய்து டெக்னீஷியன் கால் பண்ணுறதுக்கு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நான் வந்து ஒரு யூடியூபர் மேம். தமிழ்நாட்டில் நான் ஒரு யூடியூபர். ஓகே சார். சரிங்களா? நான் ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்கேன். நான் நாளைக்கு வீடியோ எடுத்து நெட்டு சரியாக வரல அப்படின்னு போட்டு வைரல் ஆயிடுச்சுன்னா என்னை எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகே சார். ஓகே மேடம், நன்றி, தேங்க்யூ. சாரி சார். இந்த கால் என்னோட ஃபீட்பேக் செக்ஷன்ஸ் அனுப்புகிறேன். இந்த கால்க்கான எனக்கான ரிலீஸ்க்கு நான் உங்களுக்கு எப்படி பேசிக்கொள்ள முடியுது. இந்த வந்து ரொம்ப குறைவான மோசமான 5 மிக அதிகமானது நல்லது. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். சர்வீஸ் சப்மிட் பண்ணுவோம். அவங்க நன்றி மேடம். உங்கள் உள்ளிட நம்புவதில் 1 முதல் கேட்டுங்க.
இந்த ஆடியோ கேட்டிங்களா எல்லாரும்? இது வந்து எங்கள் அப்பா பிஎஸ்என்எல் நம்பர்லேருந்து கால் பண்ணேன் ஜியோ கஸ்டமருக்கு. புறம்போக்கு பச்சை தான் கேட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். போட போகிறேன் இன்னமும். 299 ரூபா, கிட்டத்தட்ட 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன். 1.5 GB 28 நாளைக்கு. அம்பானி தெவடியா பையன், அவன் பிள்ளை கல்யாணம் பண்ணி கோடியாக செலவு பண்ணிட்டு பாமர மக்கள், கஷ்டப்படுற மக்கள் தலையில் ரீசார்ஜ் விலையை ஏற்றிட்டு ரீட்டைலரும் சம்பாதிக்கிறான். ஜியோ நெட்வொர்க், ரிலையன்ஸ் அம்பானி, சுனில் அம்பானி, அனில் அம்பானி மோடிக்கு ஜால்ரா தட்டி கோடி கணக்கில் எல்லா சலுகையும் தள்ளுபடி பண்ணி புறம்போக்கு பையன் மோடி தேவடியா பையன் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான். புறம்போக்கு எச்சக்கால யாரா சுட்டு தள்ளுங்கடா அம்பானியும் சுனில் அம்பானி. ஜியோ நெட்வொர்க்கு இழுத்து மூடுங்கடா. நெட்டு ஒழுங்காக கொடுக்காதன்னா மாதிரிடா நெட்வொர்க் வச்சுங்கிறீங்க. பொறிக்கு பசங்களா, புறம்போக்கு தேவடியா பசங்களா.